அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 தேர்வுக்காக வாரத்திற்கு 2 தேர்வுகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நடைபெறக்கூடிய 3வது தேர்வு யூனிட் 6லேருந்து நடைபெறவுள்ளது. அதில் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தொல்லியல் சான்றுகள் அப்படி தான் ஃபஸ்ட் ஹெட்டிங்காக வந்து சிலபஸில் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய சிலபஸ் படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து முதல் 3 பாடத்திலிருந்து வந்து தேர்வுகள் நடைபெறவுள்ளது. அதில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய சமுதாய உருவாக்கம் 11th ஹிஸ்ட்ரி நியூ புக்கிலேருந்து ஃபஸ்ட் லெசனை நம்ம 5th லெசனை பார்த்துருப்பேங்க. அதனுடைய தொடர்ச்சியாக யூனிட் 6ல் அழகு 1 தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம். இந்த பாடத்தை பொறுத்தவரையும் 11ஆம் வகுப்பு அறவியலும் பண்பாடும் அறிவியல் புத்தகத்தில் எத்திக்ஸ் நியூ புக்கில் வந்து பார்த்திங்கன்னா முதல் லெசனாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய தமிழக பண்பாடு ரிலேட்டடான நமக்கு நோட்ஸை தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறாங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அழகு 3 தமிழ் இலக்கிய சான்றுகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க இருக்கிறோங்க. ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய குரூப் 1க்கான இலவச மாதிரி தேர்வில் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. மேலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பண்பாடை பொறுத்தவரையும் நாம் வரையறை தந்திருக்காங்க. நமக்கு இங்கே இந்த நோட்ஸை பொறுத்தவரை மிக மிக முக்கியமாக வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆப்பில் இருக்கக்கூடிய நோட்ஸை மட்டும் தான் நம்ம பார்க்குறோங்க. அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள். பண்பாடு வரையறை கல்ச்சர். பண்படு என்ற வேர்ச்சொல்லிலிருந்து உருவானதான் பண்பாடு. பொருள், இதற்கான பொருள் சீர்படுத்துதல், செம்மைப்படுத்தல் என்று பொருள். தமிழில் பண்பாடு என்ற சொல்லை முதல் அறிமுகப்படுத்தியவரான டி.கே. சிதம்பரனார் தான். இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டு இருக்காங்க. பண்பாட்டினுடைய கூறுகளாக இருப்பவை மொழி, உணவு, உடை, வாழ்க்கை முறை, தொழில், சிந்தனை, பழக்க வழக்கங்கள். இந்த பண்பாடுக்கான முக்கிய மேற்கோள்களாக இருப்பவை உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்கிறது தொல்காப்பியம். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்கிறது தொல்காப்பியம். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்கிறது கலித்தொகை. பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்கிறார் வள்ளுவர். நாகரிகம்னா என்னென்னா மனிதனின் புறத்தோற்ற வளர்ச்சியின் செம்மைன்னு சொல்லலாம். நாகரிகத்தை பொறுத்தவரையும் எடுத்துக்காட்டாக வசதியான வீடுகள், போக்குவரத்து, கல்வி நிலையங்கள், தொழிற்சாலைகள், நகர வளர்ச்சி, கலைக்கூடங்கள். தமிழர்களின் தோற்றத்தில் முக்கிய கருத்துக்கள். தமிழர்கள் எங்கே இருந்தாலும் தோன்றியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு கோட்பாடை தந்திருக்காங்க. 1 குமரிகண்ட கோட்பாடு, தென்னிந்திய பழங்குடி கோட்பாடு, ஆப்பிரிக்க அரபிக்கடல், தென்னிந்தியா, மத்திய ஆசியா அந்த வட இந்தியா வந்து குடிபெயர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு தமிழர்களின் தோற்றத்தை பற்றி குறிப்பிடுகின்றன. தமிழக பண்பாட்டின் தொன்மை சான்றுகள். தொன்மை சான்றுகளில் 1 இலக்கிய சான்றுகள். இலக்கிய சான்றை பொறுத்தவரையும் தொல்காப்பியம் இது பழந்தமிழரின் அக மற்றும் புற வாழ்க்கையை விளக்கிறது. சங்க இலக்கியங்களான 8 தொகையும் 10 பாட்டும், இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலையும் தமிழக பண்பாட்டை விளக்குகின்றன. அடுத்து வெளிநாட்டவர் குறிப்புகள். வெளிநாட்டவரின் குறிப்புகளான பெரிப்ளஸ் ஆஃப் த எரிப்தியன் சி, ஸ்ட்ராபோ, பிளினி த எல்டர், தாலமி ஆகியோர் வந்து வெளிநாட்டு குறிப்புகள் மூலம் தமிழக பண்பாட்டை அறிந்து கொள்ள முடிகிறது. முக்கிய தகவல்களாக பார்த்திங்கன்னா தமிழகம் ரோம், கிரேக்கம், எகிப்து நாடுகளுடன் வணிக தொடர்பு கொண்டுள்ளன. மிளகு, ஏலக்காய், லவங்கம் ஏற்றுமதி செய்யப்பட்டன. மயில், யானை, கிளி, வேட்டை நாய்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. தொல்பொருள் சான்றுகள். கல்வெட்டுகளை பொறுத்தவரை தொல்பொருள் சான்றுகளில் மிக முக்கியமாக இருப்பது கல்வெட்டுகள், பட்டயங்கள், நாணயங்கள், நினைவு சின்னங்களாக இருக்குது. கல்வெட்டை பொறுத்தவரை சங்ககால கல்வெட்டுகள் எங்கே கிடைக்குதுன்னா திருப்பரங்குன்றம், நாகமலை, ஆனைமலை. பட்டயங்களை பொறுத்தவரை வேள்விக்குடி பட்டயம், சின்னமனூர் சாசனம், திருவாலங்குடி பட்டயம், லைட்டன் பட்டயம். நாணயங்கள் சங்ககால செப்பு நாணயங்கள், யானை, இரட்டை மீன் சின்னங்கள் கொண்ட நாணயங்கள். நினைவு சின்னங்களை பொறுத்தவரையும் எங்கே இருக்குன்னா குகைகள், ரதங்கள், கோயில்கள், அரண்மனைகள், கோட்டைகள். 5 குடவோலை முறை. குடவோலை முறையை பொறுத்தவரையும் முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா சோழர் கால தேர்தல் முறையை பிரதிபலிக்கும் கிராம சபை உறுப்பினர்கள் தேர்வு செய்தாங்க குடவோலை முறையில். இது நடைமுறை என்ன பண்ணுவாங்கன்னா பெயர்களை ஓலையில் எழுதுவாங்க, குடத்தில் போட்டு அதை ஒரு சிறுவனை எடுக்க சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் தேர்வு செய்வாங்க. தமிழகத்தினுடைய நிலவியல் பிரிவு. தொல்காப்பிய வரி சொல்லுது வடவேங்கடம் தென்குமரி ஆயிடும் தமிழ்கூறு நல்லுலகம் என்கிறது தொல்காப்பியம். திணை நிலம் உரிப்பொருள்னு பிரிக்கிறாங்க. குறிஞ்சி நிலம் வந்து மலை, உரிப்பொருள் புணர்தல். முல்லை காடு சார்ந்த பகுதி, உரிப்பொருள் இருத்தல். மருதம் வயலும் வயல் சார்ந்த பகுதி, உரிப்பொருள் ஊடல். நெய்தல் கடல் சார்ந்த பகுதி, உரிப்பொருள் இரங்கல். பாலை வறண்ட நிலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். உரிப்பொருள் வந்து அங்கே இருக்கக்கூடிய உரிப்பொருள் என்னென்னா பிரிதல்.
முச்சங்கங்களை பொறுத்தவரை முதற்சங்கம் இருந்ததும் தென்மதுரை, இடைச்சங்கம் இருந்ததும் கபாடபுரம், கடைச்சங்கம் இருந்தது மதுரை. ஸோ பாண்டிய மன்னர்கள் தமிழ் சங்கங்களை வளர்த்திருப்பாங்க. 8 தொகையும் 10 பாட்டும் கடைச்சங்க இலக்கியங்களாக விளங்குகின்றன. அகத்திணை புறத்திணைன்னு சொல்லலாம். தமிழர்களுடைய வாழ்க்கை முறையில் அகத்திணை பார்த்திங்கன்னா காதல் வாழ்க்கையும் தனிப்பட்ட உணர்வுகளும் காணப்பட்டன. இந்த அகத்திணைகள் 5 வகைகளாக பிரிச்சிருப்பாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்ட்டு. கூடுதலாக கைக்கிளை என்பது ஒருதலை காதலை குறிக்கும். பெருந்திணை பொருந்தாத காதலை குறிக்கும். புறத்திணை பார்த்திங்கன்னா வீர வாழ்க்கையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். புறத்திணையில் பார்த்திங்கன்னா போர், புகழ், கொடையை பற்றி குறிப்பிடுகின்றன. இங்கே இருக்கக்கூடிய முக்கிய திணைகள் 7: வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உளிஞ்சி, நொச்சி, தும்பை, வாகை, பாடான். ஸோ புறத்திணைகளை குறிப்பிடக்கூடிய திணைகள்னு எடுத்துக்கினாங்க. வெட்சி திணை, கரந்தை திணை, வஞ்சி திணை, காஞ்சி திணை, உளிஞ்சை திணை, நொச்சி திணை, தும்பை திணை, வாகை திணை, பாடான் திணை. தமிழர் மாண்புகளை பொறுத்தவரையும் அரசுக்குரிய மாண்புகளாக என்னெல்லாம் இருந்ததுன்னா, அன்றைய காலகட்டத்தில் நெறி பிறழாத போர், நேர்மையான வரி வசூல், சான்றோரை மதித்தல், நீதியான ஆட்சி முறை. மக்களுக்குரிய மாண்புகளாக இருந்தவை கற்பு, விருந்தோம்பல், மக்கட்பேறு, பெரியோரை மதித்தல். விருந்தோம்பல் சிறப்புகள். விருந்தோம்பலரின் சிறப்பு சொல்லுன்னா, தமிழரின் தொன்மையான பண்பு, விருந்தினரை உபசரித்த பின்னரே தாம் உண்பாங்க. திருக்குறள் விருந்தோம்பலை பற்றி சொல்லுகிறது. விருந்து புறத்ததா தானுண்டால் சாவா, மருந்தினின் வேண்டர் பாற்றன்று. தேர்வு முக்கியத்தை பொறுத்தவரையும் விருந்தோம்பல் என்பது தமிழரின் மிக முக்கியமான அடிப்படையான பண்பாகும். கடையெழு வள்ளல்கள். பேகன் மயிலுக்கு போர்வை போர்த்திருப்பார். பாரி முல்லைக்கு தேரை தந்தார். காரி குதிரைக்கு பரிசு தந்திருப்பார். அண்டீரன் நீலநாகை உடை வழங்கியிருப்பார். அதியமான் நெல்லிக்கனியை அவையார் தந்திருப்பார். நல்லி மலை மக்களுக்கு கொடையை தந்தார். வல்வில் ஓரி பாணர்களுக்கு பரிசு தந்தார். இந்திய பண்பாட்டிற்கு தமிழகத்தின் கொடைகளை பொறுத்தவரையும் மொழி. தமிழ் உலகளவில் பரவிய ஒரு தொன்மை வாய்ந்த மொழியாக விளங்குகிறது. திருக்குறள் உலக பொதுமறையாக உள்ளன. சித்த மருத்துவம், மூலிகை மருத்துவ முறையை தந்திருக்காங்க. தமிழகத்தின் இந்திய பண்பாட்டிற்கு தமிழகத்தின் கொடைகளாக இசை, தமிழ் இசை, கப்பல் கட்டுமானத்தை தந்திருக்காங்க. பண்டைய கடல் வணிக வளர்ச்சிக்கு பரதநாட்டியம் சிறப்புகள் பார்த்திங்கன்னா தமிழரின் தொன்மையான நடனக்கலைன்னு சொல்லலாம். அஸ்தம்னா கை முத்திரை. கோயில்களின் பண்பாட்டு மையமாக உள்ளன. குறிப்பாக கோயில்கள் பண்பாட்டு மையமாக உள்ளன. கல்வி, கலை, சமயத்தை வளர்க்கக்கூடிய இடமாக கோயில் உள்ளன. சமூக பணியை பொறுத்தவரை புகலிடம், திருமண மண்டபம், மக்கள் கூடும் இடமாகவும் கோயில்கள் உள்ளன. கலை வளர்ச்சியை பொறுத்தவரையும் சிற்பம், ஓவியம், இசை, நாட்டியம் மிக முக்கியமாக இந்த கோயில்கள் விளங்குகின்றன. பண்பாடு என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் டி.கே. சிதம்பரனார். ஷார்ட்டாக பார்க்கலாம். இதுவரை நம்ம பார்த்ததை. பண்பாடு என்ற சொல்லை அறிமுகப்படுத்திய டி.கே. சிதம்பரநாதர். உலக பொதுமறை திருக்குறள். அகத்திணைகள் 5, புறத்திணைகள் 7 என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகின்றன. தமிழ் சங்கங்களை வளர்த்தவர்கள் பாண்டியர்கள். குடவோலை முறை சோழர் கால தேர்தல் முறையை பற்றி குறிப்பிடுகின்றன. மயிலுக்கு போர்வை தந்தவர் பேகன். முல்லைக்கு தேர் தந்தவர் பாரி. அவ்வைக்கு நெல்லிக்கனி தந்தவர் அதியமான். தமிழரின் உயரிய பண்பு விருந்தோம்பல் பண்பு. சங்க இலக்கியங்களின் தொகுப்பு 8 தொகையும் 10 பாட்டும். தமிழகம் பற்றிய முக்கிய இலக்க நூலாக விளங்குபவை தொல்காப்பியம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் கணியன் பூங்குன்றனார். ஏறு தழுவல் என்று அழைக்கப்பட்டது ஜல்லிக்கட்டு. அடுத்து அலகு 3 தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறிப்புகளை பார்க்கலாம். மனித நாகரிகத்தின் வளர்ச்சியை பொறுத்தவரையும் மனிதன் நாடோடி வாழ்க்கையிலிருந்து வேளாண் சமூகமாக மாறியிருப்பான். நிலையான குடியிருப்புகள் உருவாகியிருக்கும். கிராமங்கள் நகரங்களாக மாறிருக்கு. நகரங்கள் நாடுகளாக வளர்ச்சி பெற்றன. சக்கரம், படகு போன்ற கருவிகள் போக்குவரத்து மற்றும் வணிக வளர்ச்சிக்கு உதவி இருக்குது. குடும்பம், சமூகம், நாடு போன்ற அமைப்புகள் தோன்றியிருக்கும். சமூக ஒற்றுமைக்காக நெறிமுறைகளை உருவாக்கியிருப்பாங்க. ஸோ தமிழ் இலக்கியங்கள் வலியுறுத்தும் விழுமியங்கள்னு பார்த்திங்கன்னா அறம், அன்பு, அருள், அடக்கம், அமைதி, அறிவு, உண்மை, உழைப்பு, ஒழுக்கம், ஈகை, வீரம், காதல், கடமை, நீதி. இதெல்லாமே தமிழ் இலக்கியங்கள் வலியுறுத்தும் விழுமியங்களாகும். சங்க இலக்கியங்களுக்கு ஒரு வாழ்வியல் நெறிகளை பொறுத்தவரையும் காதல். தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது காதல் நிலை பெற 10 பொருத்தங்கள் தேவை என்று தொல்காப்பியம் குறிப்பிட்டுள்ளன. காதல் நிலை பெற 10 பொருத்தங்கள் தேவைன்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் குறிப்பிட்டுள்ளன. என்னென்னு பார்க்கலாம். அந்த 10 பொருத்தங்கள்: பிறப்பு, குடிமை, ஆண்மை, வயது, உருவம், அன்பு, நிறை, அருள், உணர்வு, ஒற்றுமை.
முக்கிய கருத்தா காதல் என்பது மனமொத்த இருவரின் தூய உறவை பற்றி தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. செம்புலத்தில் பெய்ய நீர் கலப்பது போல தலைவன் தலைவி மனங்கள் ஒன்றிணையும். நட்பு, நட்பை பற்றி சங்க இலக்கியம் கூறும் கருத்துக்களை பார்க்கலாம். நட்பு உயிரும் உடலும் போன்றது. நல்லோரின் நட்பு உயர்வை தரும். வலிமை உடையர் நட்பு சிறந்தது. பொய்யற்ற நட்பு உண்மையான நட்பு என்று குறிப்பிடுகிறது. நண்பர்கள், இந்த நட்புக்கு எடுத்துக்காட்டா அதியமான் ஔவையாருடைய நட்பு நெல்லிக்கனி வளங்களை பற்றி சிறப்பு. கோப்பெருஞ்சோழன் பிசிதாந்தையுடைய நட்பு உயிர் துறந்த நட்பு. பாரி கபிலருடைய நட்பு உண்மையான நட்புக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. உதவி செய்தலை பற்றி கூறக்கூடியது. பிறரின் துன்பத்தை தன் துன்பமாக கருதுதல், பிறருக்கு உதவுவதே உண்மையான செல்வம் என்கிறது. பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி என்று சொல்லியிருப்பார் வள்ளுவர். வாய்மை, முக்கிய கருத்துக்களாக வாய்மை உயர்ந்த அறத்தை பற்றி குறிப்பிடுகிறது. நிலம் பெயர்ந்தாலும் சொல் பெயரக்கூடாது. பொய்யுரை கூறுதல் மிகப்பெரிய குற்றம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. விருந்தோம்பல் தமிழருடைய பண்பாக உள்ளன. விருந்தினரை முகமலர்ந்து வரவேற்கணும்னு சொல்லியிருக்கு. தமக்குள்ளதை பகிர்ந்து கொடுத்தலை பற்றி குறிப்பிடுகிறது. விருந்தோம்பல் இல்லறத்தின் முக்கிய கடமையாக உள்ளன. தமிழர் வீடுகளின் திண்ணை விருந்தோம்பலின் அடையாளமாக காணப்படுகிறது. பெண்களின் இலை, தமிழ் இலக்கியங்களில் பெண்களின் நிலை எவ்வாறு காட்டப்பட்டுள்ளதுன்னா, பெண்கள் சங்ககால பெண்கள் இருந்திருக்காங்க. அதில் சங்ககால பெண்களுடைய பண்புகளாக கற்பு, விருந்தோம்பல், பெரியோரை பேணுதல், வீர உணர்வை பற்றி விளக்கியுள்ளன. பெண்பார் புலவர்கள், சங்க காலத்தில் இருந்த பெண்பார் புலவர்கள் ஔவையார், நச்செல்லையார், நன்முல்லையார், நப்பசலையார், காக்கை பாடினியார், உக்கூர் மாசாத்தியார். பெண்பால் புலவர் சிறப்புகள் பார்த்தீங்கன்னா, சங்க காலத்தில் கல்வி கற்றிருந்தாங்க, அரசியல், தூதுப்பணி போன்றவற்றில் ஈடுபட்டாங்க. அடுத்து வீரத்தை பற்றி சங்க இலக்கியங்கள் எப்படி சொல்லுதுன்னா, சங்ககால வீரப்பண்பு நாட்டை காப்பது அரசனின் கடமை என்கிறது. போரிலும் அறநெறி பின்பற்றப்பட்டது. அறப்போர் முறை, போருக்கு முன் பாதுகாக்கப்பட்டவர்கள் பெண்கள், நோயாளிகள், பார்ப்பனர்கள், குழந்தையற்றோர், பசுக்கள். கொடையை பற்றி தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. கடையெழு வள்ளல்களை பற்றி குறிப்பிடுகின்றன. மிக முக்கியமாக பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அண்டிரன், அதியமான், நல்லி. பண்புகள் வாரி வழங்குதல், புலவர்களை போற்றுதல், விருந்தோம்பல். அறநெறி போற்றல், அரசர்களின் கடமைகளை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன. அறநெறிப்படி ஆட்சி அமைத்தல், நீர்நிலைகளை அமைத்தல், வரி விதிப்பில் நியாயம், மக்களை பாதுகாத்தல். புகழ்பெற்ற அரசர்கள் எடுத்துன்னா, பொற்கை பாண்டியன் பெண்ணின் மானம் காத்தவன் பொற்கை பாண்டியன். சிபி சக்கரவர்த்தி புறாவை காப்பாற்ற தன்னையே தியாகம் செய்தவன். மனுநீதி சோழன் கன்றின் மரணத்திற்கு நீதியளிக்க மகனை தண்டித்தவன். ஸோ புகழ்பெற்ற அரசர்களில் பொற்கை பாண்டியன் என்னென்னா, பெண்ணின் மானம் காத்தவன் பொற்கை பாண்டியன். சிபி சக்கரவர்த்தி புறாவை காப்பாற்ற தன்னையே தியாகம் செய்தவன். மனுநீதி சோழன் கன்றின் மரணத்திற்கு நீதியளிக்க மகனை தண்டித்தான். பிறர்க்கென வாழுதல், கணியன் புகழ்னார் பாடியிருப்பார் ஒரே ஒரு பாடல் புறநானூரில். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் சகோதரத்துவம் உடையது, அனைவரும் உறவினர் என்ற கருத்தை வலியுறுத்தியிருப்பார். 14 கீழ்கணக்கு நூல்கள், குறிப்பாக அறநூல்கள் திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இனியவை 40, இன்னா 40, ஏலாதி, பழமொழி 400, சிறுபஞ்ச மூலம், திரிகடுகம், ஆசாரக்கோவை, முதுமொழி காஞ்சி. திருக்குறள் காட்டும் அறத்தை பார்க்கலாம். அழுக்காறு அவாவெகுளி இன்னாச்சொல் 4 இழுக்காறு இயன்றது அறம். அறத்தின் எதிரிகளாக இருப்பவை பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல். அறத்தின் எதிரிகள் யாவைனா பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல். இல்வாழ்க்கை, ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்கா இல்வாழ்க்கை அப்படின்று குறிப்பிடுகிறது. இல்லறத்தின் சிறப்பை பொறுத்தவரையும் துறவரத்தை விட உயர்ந்தது. விருந்தோம்பல் முக்கிய கடமையாக உள்ளன. கல்வி, யாதானும் நாடாமல் ஊறாமல் என்று கருத்து குறிப்பிடப்படுகிறது. கல்வி உலகளாவிய மரியாதையை தரும் என்கிறது. நல்லாட்சி, அரசனின் கடமைகளை பற்றி குறிப்பிடுகிறது. பொருளீட்டல், காத்தல், பகிர்தல், நீதியுடன் கூடிய ஆட்சி. இதெல்லாமே திருக்குறளில் குறிப்பிட்டிருக்கோம். அடுத்து நாலடியார் கூறும் அறம். முக்கிய கருத்துக்கள் நாலடியாரில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாழ்க்கை நிலையற்றது என்று குறிப்பிட்டுள்ளது. செல்வம் நிலையற்றது என்கிறது. அறச்செயல்கள் தான் நிலையானவை என்கிறது. பிறப்பால் உயர்வு இல்லை என்கிறது. அறிவும் ஒழுக்கமே உயர்வு என்கிறது நாலடியார். கடைநிலத்தோராயினும் கற்றறிந்தோரை தலைநிலத்து வைக்கப்படும் என்கிறது நாலடியார். கடைநிலத்தோராயினும் கற்றறிந்தோரை தலைநிலத்து வைக்கப்படும் என்கிறது நாலடியார். அடுத்து நன்னூல் கூறும் அறம். நல் ஆசிரியருக்கு எப்படின்னு சொல்லியிருக்கோம். நன்னூல் அருள் உடையவர், பல நூல்களை கற்றவர், தெளிவாக கற்பிப்பவர். நன்மாணருக்கான சிறப்பை சொல்லியிருக்கோம். நன்னூல் நல்லதை நாடுபவர், சிந்திப்பவர், ஆசிரியர் சொல்வதை மனதில் நிறுத்துபவர் தான் நல் மாணவருக்குன்னு சொல்லியிருப்பாங்க.
மாணாக்கர் ஆகாதவங்க யாரெல்லாம் மாணவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு நன்னூல் குறிப்பிட்டிருக்கோம். சோம்பேறி, பொய்யன், திருடன், கோபக்காரன், அறிவில்லாதவன் இவர்களெல்லாம் மாணவர்கள் ஆகாது அப்படின்ட்டு நன்னூல் குறிப்பிட்டுள்ளது. சிலப்பதிகாரம் கூறும் முக்கிய அறங்கள். கண்ணகி கற்பின் சின்னமாக விளங்குகிறாள். கோவலன் ஒழுக்க பிறழ்ச்சியால் அழிவு. பாண்டியன் தவறு உணர்ந்து உயிர் துறந்த நீதிமான். முக்கிய கருத்து பாண்டியர் காலத்தில் குறிப்பாக சிலப்பதிகாரம் என்ன சொல்லுதுன்னா, தனி மனித ஒழுக்கக்கேடு சமூகத்தையும் பாதிக்கும் என்கிறது சிலப்பதிகாரம். தனி மனித ஒழுக்கக்கேடு சமூகத்தையும் பாதிக்கும் என்கிறது சிலப்பதிகாரம். மணிமேகலையில் உள்ள அறக்கருத்தை பொறுத்தவரையும் உண்டியும் உடையும் உரையலும், அதாவது மனிதனுடைய அடிப்படை தேவைகளாக உணவு, உடை, உறைவிடம் என்பதை பற்றி குறிப்பிடுகிறது. இது பசியை போக்கணும், சமூக நீதியை நிலைநாட்டுகிறது. சிவக சிந்தாமணி கூறும் அறங்கள். உயிர்களுக்கு இரக்கம் காட்டணும், தாய் தந்தையை மதிக்கணும், தானம் செய்யணும், தீயவர்களை நல்வழிப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே கருத்து என்னென்னா, சிவக சிந்தாமணியில் செல்வமும் அதிகாரமும் நிலையற்றவை என்று குறிப்பிடுகிறது. வளையாபதியில் உள்ள அறங்களை பற்றி சொல்லக்கூடியவை பொய் பேசாதே, புறங்கூறாதே, உயிர்கொலை செய்யாதே, களவு செய்யாதே என்கிறது. குண்டலகேசியை பொறுத்தவரையும் இளமை நிலையற்றது என்கிறது, செல்வம் நிலையற்றது என்கிறது, வாழ்க்கை நிலையற்றது என்கிறது, அறம் மட்டுமே நிலையானது என்கிறது. குண்டலகேசி இளமை நிலையற்றது, செல்வம் நிலையற்றது, வாழ்க்கை நிலையற்றது, அறம் மட்டுமே நிலையானது என்கிறது. கம்பராமாயணத்தில் முக்கிய பாத்திரங்கள், அவருடைய பண்புகளை பார்க்கலாம். ராமன் கடமைக்கு சிறப்பானவன், சீதை கற்புக்கு உரியவள், பரதன் தியாகத்திற்கு, இலக்கவன் தொண்டு, அனுமன் பக்திக்கு, குகன் நட்புக்கு, சபரி விருந்தோம்பலுக்கு, ராவணன் அழிவிற்கான காரணம் பிறன்மனை நயத்தல். வெள்ளிபாரத்தில் சொல்லக்கூடிய முக்கிய அறங்கள் எடுத்துக்கினா, தருமன் பொறுமைக்கும் உண்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினான். துரியோதனன் பொறாமை, பேராசை, வஞ்சகத்திற்கு உரியவனாக இருந்தான். மையக்கருத்து வெள்ளிபாரத்தினுடைய மையக்கருத்து அறம் வெல்லும், தீமை தோற்கும். அறம் வெல்லும், தீமை தோற்கும். ஸோ முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆப்பில் நாம் சொல்லலாம். யாதுமுறை யாவர்கள்னு பாடியவர் கணியன் பூங்குன்றனார். உலக பொதுமறை என்கிற திருக்குறள். கற்பின் சின்னமாக இருப்பவர் கண்ணகி. நீதிக்கு புகழ்பெற்ற சோழ மன்னன் மனுநீதி சோழன். கடையல் வளல்குருவர் பாரி. நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். நன்னூலை இயற்றியவர் பவனந்தி முனிவர். மணிமேகலையின் மைய கருத்து பசியை போக்குதல். கம்பராமன் இயற்றிய கம்பர். வெள்ளிபாரத்தை இயற்றியவர் வில்லிபுத்திரார். ஸோ சங்க இலக்கிய பொறுத்தவரையும் காதல், நட்பு, வாய்மை, விருந்தோம்பல், வீரம், கொடை ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. திருக்குறளை பொறுத்தவரையும் அறம்பொருள் இன்பத்தை பற்றி குறிப்பிடுகிறது. நாலடியார் நிலையாமை ப்ளஸ் ஒழுக்கத்தை பற்றி குறிப்பிடுகிறது. நன்னூல் ஆசிரியர் மற்றும் மாணவர்களுடைய நெறிகளை பற்றி குறிப்பிடுகிறது. சிலப்பதிகாரம் கற்பையும் நீதியையும் நிலைநாட்டுகிறது. மணிமேகலை பசி ஒழிப்பை பற்றி பேசுகிறது. கம்பராமாயணம் கடமையை பற்றி குறிப்பிடுகிறது. வெள்ளிபாரதம் அறம் வெல்லும் என்கிறது. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் குரூப் 1 சிலபஸ் படி நாம் எத்திக்ஸ்லேருந்து, அதாவது யூனிட் 6லேருந்து டாப்பிக்கில் பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.